ஒரு தோணி படகு ஒண்ணு தனியா ஆடுது, ஒரு ஊஞ்சல் ஒண்ணு தனியா ஆடுது, ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போல ஆடுதுன்னு வாலி வரி எழுதுறாரு. ஒரு காதலி இறந்துட்டா காதலன் அதை நினைச்சு ஃபீல் பண்றான். நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. வஞ்சி கொடி அப்படியே மென்மையா படர்ற மாதிரி அவன் நினப்பு நெஞ்சுக்குள்ள மென்மையா படருதான். யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு? அவ செத்ததுக்கு அப்புறம் யாரு கூடயும் பேசவே கிடையாது. வைதேகி வைதேகின்னு செவரெல்லாம் அவ பேரை எழுதி வைக்கிறான். அந்த ஊர்ல இருக்கிற வேற ஒரு வைதேகி வந்து எதுக்காக என் பேரை எழுதுறேன்னு கேட்குறப்போ, உங்க பேரு வைதேகின்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னோட வைதேகியை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என் வைதேகி வந்து என்கிட்ட காசு கேட்டா. உங்க அப்பா என்ன 27 ஏக்கரா என்கிட்ட கொடுத்து வச்சான்னு சொல்லி நான் அவளை துரத்தி விட்டேன். ஆனா அவ காசு சேர்த்து வச்சு ஒரு ஜிப்பாவும் பேண்ட்டும் எனக்கு எடுத்து கொடுத்தா. ஒரு சின்ன பையன் என்ன கருப்பா இருக்கேன்னு சொன்னதுக்காக மலை உச்சியில போய் 3 மணி நேரம் தினமும் நின்று என் அம்மா கிட்ட வந்து சொல்றான், நானும் மாமாவை மாதிரி கருப்பா மாற போறேன்னு சொல்லிட்டு. எனக்கும் அவன் மேல பிரியம்தான். ஒரு நாள் அவன் என் வீட்டுக்கு வராட்டியும் நான் துடிச்சு போயிடுவேன். ஒரு மாமா வந்து 10 லட்ச ரூபா தரேன் என் பொண்ணை கட்டிக்கன்னு சொன்னப்ப கூட நான் வைதேகியே தான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டேன். எனக்கும் அவ்வளோ பிரியம்தான். ஆனா நான் சரியா காட்டாம விட்டுட்டேன் அந்த பிரியத்தை. ஒரு நாள் அவ போட்டோவை கவுத்து போட்டு இந்த போட்டோவில் இருக்கிறவளை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னப்போ அந்த போட்டோவில் அவ தான் இருக்கேன்னு அவளுக்கு தெரியாம வேற யாரும் நினைச்சு அவ விஷம் குடிச்சிட்டா. ஆனா சாக போறப்ப கூட மாமா மடியில தான் படுத்து நான் சாகணும்னு சாமி கிட்ட அவ வேண்டிக்கிட்டா. நான் வந்து நின்னதும் என் பாதத்துல முத்தம் கொடுத்து அவ செத்து போயிட்டா. முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம், ஒரே ஒரு முத்தம் தான், ஆனா நட்சத்திரம் மாதிரி நிறைய முத்தம் மாதிரி நினைச்சு தினமும் அவன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணுகிட்ட இதெல்லாம் அவன் சொல்றான். நெஞ்சுக்கு ஒரு வஞ்சி கொடின்னு மென்மையான நினைவுகள்னு நான் சொன்னேன்ல, ஆலையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிற எம் மனசன்னு இப்ப சொல்றான். ஒரு பெரிய கரும்பு கூட இல்ல, செங்கரும்ப அப்படியே ஆலைக்குள்ள வச்சா அப்படியே நசுக்கும்ல, அதே மாதிரி அவன் நினப்பு நெஞ்சுக்குள்ள அப்படியே நசுக்குது. எது எப்படியோ அவ காலை தொட்டு கடந்த கொலுசை அவன் கையில மாட்டினதுக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணையும் அவன் தொடவும் கிடையாது. அவ வாங்கி கொடுத்த சட்டையை அந்த உடம்புல மாட்டினதுக்கு அப்புறம் அந்த உடம்பு செத்து மண்ணுல விழுற வரைக்கும் அவன் வேற எந்த சட்டையும் போடவும் கிடையாது. நீ படுத்து தூங்கு மாமா, நான் வேணா காலை அமைக்க விடுறேன்.